சொந்த வாயில சூனிய வச்சுக்கிறது திமுகவினரை தவிர வேற யாராலையுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கணிப்பா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுகவுல இது வரைக்கும் வரலாற்றிலே காண முடியாத சிறப்புமிக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெருத்தமான ஒரு ஒரு பயங்கர விமர்சனம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவில எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆட்சியில ஒரு கட்சியில நடந்துட்டு இருக்கிற நடைமுறை ஆட்சியில அட் அ டைம் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் பண்ணிருக்கிறது பெரிய பெரிய ஒரு சலசலப்ப அரசியல் வட்டாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு இருக்கு. அந்த ஒரு சூழலை எப்படி வந்துட்டு மு.க. ஸ்டாலின் எதிர்கொள்வாரு, இந்த விஷயத்தை எப்படி அவர் பாப்பாரு அப்படிங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, பாவம்பா இப்படி போயிட்டு அவரை சிக்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும் வரையும் அது நடந்திருக்கு, செஞ்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இவருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பெயில் வேணுமா இல்ல பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பெயில் வேணும் அப்படின்னா பதவி வேணும் அப்படின்னா ரெண்டுமே சரியான ஒரு சிக்கல் தான். வெளியில நடமாடணும் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு என்ன வேணும், பெயில் தான் வேணும். சோ அதனால பதவியை விட பெயில் தான் முக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அதை ரிசைன் பண்றாரு. அண்ட் பெண்களை ரொம்ப அவதூறா, ரொம்ப மோசமா, ரொம்ப தரைக்குறைவா பேசின காரணத்தினால பொன்முடியும் இங்க இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பயங்கரமான ஒரு போராட்டம் மேற்கொள்றாங்க. இந்த போராட்டத்தின் ஒரு சக்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால, இந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தப்பு பண்ணணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பயத்தை கொடுக்குற மாதிரி இப்ப அரசாங்கம் அண்ட் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சோ இப்போ ராத்திரியா பதவி நீக்கமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடிக்கும் சொல்லியாச்சு, செந்தில் பாலாஜிக்கும் சொல்லியாச்சு. இந்த விஷயம் மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க, அதுவும் அண்ணாமலை எப்படி பார்ப்பாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு இல்லையா. சோ அண்ணாமலை சொல்லியிருக்காரு, ஒட்டுமொத்த ஊழலும் இந்த மாதிரி மோசமான எல்லா விஷயங்களுமே வந்து திமுகவினர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை கொடுத்துடுறாரு. அதுவும் அவர் அமெரிக்கால ஒரு பிரைவேட் கம்பெனிஸினுடைய சம்திங் சில நிறுவனங்களை போய் பார்க்கலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் போயிருக்காரு. அந்த ஒரு நேரத்திலையும் அங்க இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு நான் நினைச்சது நான் சொன்னது மாதிரியே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமிதமான ஒரு சந்தோஷத்தோட அவர் பதிவும் விட்டிருக்காரு. ஊழலின் ஒட்டுமொத்த உருவமே வந்துட்டு திமுக தான். இவங்களை எப்படி வந்து கையாளுறது அப்படின்னு தெரியாம பாவம் மு.க. ஸ்டாலின் நம்ம முதலமைச்சரும் அவங்கள வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு ஊழல் உருவத்தை அமைச்சரா வச்சு அவர் பக்கத்திலே வச்சு அழகு பார்த்திருக்கிறத நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் கொடுத்திருக்காரு. ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப 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 அதிகமா திமுகவுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்கதுன்றத ரொம்ப பாயிண்டா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபைனலி 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தல்ல முடிவு என்ன அப்படிங்கறத மக்கள் கன்ஃபார்மா உங்களுக்கு திரும்பவும் காமிக்க தான் போறாங்க. நீங்க செய்ததனுடைய ஒரு வினையும் நீங்க அறுக்கதான் போறீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட ஹாப்பில வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. சோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த நியூஸ் பத்தி நீங்க கேட்கும் போது எந்த அளவுக்கு ஷாக் ஆனீங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் நடந்திருக்கிற விஷயம் அண்ட் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு ரொம்ப சிறப்பான ஒரு முடிவு அப்படிங்கிறது தான் 80 to 90% ஆஃப் பீப்புள் ஓட் பண்றாங்க. பிகாஸ் தப்பு அப்படிங்கும் போது தண்டனைங்கிறது கன்ஃபார்மா இருக்கணும். ஸோ அந்த விஷயம் கோட் பண்ணிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிறதுல ஜஸ்டிஸ் கொடுத்ததுல சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்க எந்த வகை அப்படிங்கறது ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching this video. Bye.